கல்யாணத்தை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறாங்க? லைஃப்ல செட்டில் ஆகிட்டும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுல என்னதான் பிரச்சனை? நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படி உண்மையான ரீசன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ரீசெண்டாக நடந்த நீயா நானா எபிசோடில் போட்டு நிறைய ரீசன்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கொஞ்சம் சென்சிபிளாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த நீயா நானா ரீசெண்ட் எபிசோடில் ஒரு பக்கம் வந்து கல்யாணம் கட்டாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு குரூப்பும், ஆப்போசிட் சைடில் கல்யாணம் செஞ்சுக்கவே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்ற ஒரு குரூப்பும் பேசியிருக்காங்க. இந்த கல்யாணம் கட்டாயம் செய்யணும் அப்படின்ற அந்த குரூப்பை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். கல்யாணத்தை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி என்னத்தான் உங்களுக்கு பயமா இருக்கு, என்னென்ன ரீசன்லாம் சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அண்ட் எனக்குமே கல்யாணத்தை பார்த்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்குள்ள பல ரீசன்கள் இருந்தாலும் மற்றவங்க என்னென்னலாம் ரீசன் சொல்றாங்க அப்படின்னு கேட்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. ஆரம்பிச்சிருவோமா? முதல்ல இவங்களை பத்தி பார்த்துடலாம். இவங்களோட ப்ரொஃபஷன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, ஆனால் பேஷன் வந்து இவங்க ரைட்டரா இருக்கிறதுனால தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க எழுதுறதுனாலேயே இவங்க கல்யாணத்தை அவாய்ட் பண்றாங்களாம். இவங்க செம்ம போல்டா புரட்சிகரமா கொஞ்சம் ஒரு சில முற்போக்குத்தனமான விஷயங்கள்லாம் எழுதுவாங்களாம். சப்போஸ் கல்யாணம் ஆயிட்டா தனக்கு வரப்போற பார்ட்னர் உன்னோட சிந்தனைகள் ரொம்ப போல்டா இருக்கு, முற்போக்குத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த திருமண வாழ்க்கையில எதனா ஒரு கசப்பு ஏற்பட்டுரும் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இவங்களோட பேஷனுக்காக இவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்கங்க. அண்ட் இந்த ஒரு ரீசனை நான் கொஞ்சம் ஏற்றுப்பேன். இப்போது பல பேர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட பேஷன் தான். எங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேஷன் தடப்பட்டு போயிட போதோ, இல்லை அவங்களால அந்த பேஷனை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட போதோ அப்படின்ற பயத்தினால தான் நிறைய பேர் இப்போ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. அதனால இந்த ரீசன் அக்செப்டட். ரெண்டாவது, இவங்களுக்கு பயம் வந்து அவங்க அக்காவை பார்த்து தான் ஆரம்பிச்சுதா. அவங்களோட கல்யாண லைஃப்பை பார்த்துட்டு நம்ம லைஃப்ல அந்த மாதிரி ட்ராஜடி ப்ரெஷர்லாம் தேவையில்லாமல் நம்ம ஃபேஸ் பண்ணுமோன்றதுனால இவங்க கல்யாணத்தை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அண்ட் இன்னொரு ரீசனும் இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க வீட்டில் 2 பொண்ணுங்க தானா, இவங்க கல்யாணம் பண்ண போயிட்டா அந்த வீட்டை யார் பார்க்கறது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரீசனுக்காகவும் இவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்களாம். இதுவும் கொஞ்சம் வேலிடான ரீசன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களை பார்த்தா நமக்கு எங்கெங்க கல்யாணம் பண்ண தோணும். அண்டு கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே பண்ணுற ஒரே அட்வைஸ், தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்காத, இப்படியே ஜாலியாக இருந்தா சொல்கிறாங்க. அதனாலயும் நிறைய பேர் இந்த ஒரு ரீசனுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே ரீசன் தான். இவங்க அட்வொகேட்டாக இருக்காங்களாம். இவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டா எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண முடியாது, குழந்தை குட்டின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களோட பேஷனை வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்ற ரீசனுக்காக தான் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்களாம். அண்ட் அதே ரீசன் இவங்க அக்காவோட கல்யாண லைஃப்பை பார்த்துட்டு அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, முழு நேரம் குழந்தை குட்டின்னு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பார்த்து பயந்துட்டு இவங்களும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களாம். இவங்க கல்யாணத்தை அவாய்ட் பண்ணதுக்கான ரீசனும் அதே தான், பேஷனை கண்டினியூ பண்ண முடியாது. அண்டு வீட்டில் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களை பார்த்து பயந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது. அண்டு கோபிநாத் இந்த சமயத்தில் தான் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தான் பயம் வருது அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு இந்த நபர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இன்னும் கல்யாணத்துக்கு நான் மெச்சூர்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொன்னார். அதுக்கு கோபிநாத் அவர்கள், உங்களை பார்த்தாலே மெச்சூர்ட் ஆன மாதிரி தானே இருக்கு, மெச்சூரான பர்சனாக இருக்கீங்க, மெச்சூராக தானே பேசுறீங்க, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு 35 ஆகுதுன்னு சொன்னவனே கோபிநாத்துக்கே ஒரு ஷாக்கு. என்னதான் வயசு 35 ஆனாலும் குடும்ப பாரங்கள் எல்லாத்தையுமே அவங்க சுமந்தாலும் நிறைய விஷயங்களை மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணாலும் இன்னும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு தனி மெச்சூரிட்டி தேவைன்றதை நிறைய பேர் நம்புகிறாங்கல்ல. அண்ட் இதுவும் ஒரு காரணமாக இவர் சொல்லியிருக்காரு. இவங்க தாங்க வித்தியாசமானவங்க. இவங்களோட பயம் என்னன்னா, அடுத்தவங்களை பற்றிலாம் கவலை இல்லையா, என்ன ஒருத்தன் கல்யாணம் பண்ணி எப்படி மேய்ப்பான், என் கூடலாம் ஒருத்தன் எப்படி வாழ முடியுன்றது தான் இவங்களோட பயமா. இந்த ஒரு ரீசன் வேற லெவலில் இருக்குங்க. அண்ட் இவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்களா, இவங்களுக்கு எப்பவுமே அந்த அண்ணன்க பாடி கார்டோட இருப்பாங்களா, எது பண்ணாலும் அண்ணன்க வந்து தடுக்கிறது, அந்த மாதிரியே ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க போல. இவங்க செல்லமாக வளர்ந்ததுனாலே அதுவே ஒரு பயம்னு சொல்கிறாங்க. இவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன பற்றின பயம் இல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் நினச்சாதான் பயம், என்னை வச்சு அவரால் குடும்பம் நடத்தவே முடியாது. அண்டு நான் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டேன், என்னை எங்கள் வீட்டில் இருக்கவங்களாலேயே பார்த்துக்க முடியாது, எப்படி மற்றவங்க என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்றத தான் இவங்க ரீசனாக வைக்கிறாங்க. ரொம்ப வீட்டில் செல்லமாக வளர்ந்தவங்களுக்குலாம் இது தான் பெரிய பயமாக இருக்கும் போல இருக்குது. அண்டு இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, கல்யாணன்றது டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, டூ மச் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். இப்போ வேறு யாருக்குன்னா சும்மா பேசுகிறோன்னா பேசுகிறோம், அவங்க எதனா தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஈஸியாக பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் கல்யாணம் அப்படி பிளாக் பண்ணுற விஷயம் இல்லைல்ல, கடைசி வரைக்கும் அவங்க கூட தானே வாழணும்.
அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. லைஃப்பில் எல்லாருமே கரெக்டாக இருக்க மாட்டாங்களா, இல்லாண்டு நம்மளுக்கு அவங்க கூட எப்பவுமே கனெக்ட் ஆகும்னு சொல்லவும் முடியாதுல்ல. சப்போஸ் பிடிக்கலன்னா அவங்கள நம்ம பிளாக் பண்ணிட்டு போக முடியாது. கல்யாணன்றது ஒரு பெரிய விஷயமாச்சு அப்படின்றதுக்காக இவங்க பயப்படுறாங்க. அது என்னமோ உண்மைதான். கல்யாணம் ஒரு ஜஸ்ட் லைக் தட்டா பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. பிடிக்கலன்னா விட்டு போகிறதுக்கு ஒரு வாட்டி தான். இவங்களோட பயமும் கொஞ்சம் வேலிடான பயமாக தான் எனக்கு தெரியுது. அண்ட் இவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்யாணன்றது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ கல்யாணம் பண்ண கார் வாங்கணும், நகை வாங்கணும், கமிட்மெண்ட் வரும், அந்த லோனை கட்டணும், அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன தாங்க பயம்? செலவு பண்ணுறதெல்லாம் விடுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதெல்லாம் விடுங்க, வேற என்ன பயம்னு கேட்டால் இவங்க சொல்கிறாங்க காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும். காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கெல்லாம் பயந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜுக்கு அலைன்ஸ் வரப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பொய்யா இருக்குது. நான் வரும்போது நான் டீ டோட்டில் நான் குடிக்கவே மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா கீழே போய் சிகரெட் பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுற ப்ராமிஸ் எல்லாம் ரொம்ப பொய்யா இருக்குது. யாரை நம்புறதுனே தெரில. அலைன்ஸ் வரும்போது ஒன்று சொல்கிறாங்க, அதனாலே எனக்கு பயமாக இருக்குது, யாரை நம்புறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அது என்னமோ அரேஞ்ச் மேரேஜில் இது ஒரு டிராபேக் தான். ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில் தான் யாரோ எல்லாரும் கல்யாணம் பண்ணின்னு இருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா காலி தான். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மற்றவங்க வீட்டில் போய் இப்போ கல்யாணம் ஆகிட்டு மற்றவங்க வீட்டுக்கு போகிறேன்னா அந்த வீட்டில் நான் எப்படி அடாப்ட் பண்ணிப்பேன் அப்படின்றது எனக்கு பயமாக இருக்குது. அண்ட் என்னோட ஃப்ரீடம் கெட்டுருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா என்னோட ஃப்ரீடம், என்னோட இண்டிபெண்டன்சி நான் ரொம்பவே மதிக்கிறேன். கல்யாணம் பண்ணால் அது கெட்டுருமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அண்ட் இதுவுமே கொஞ்சம் வேலிடாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு நபர் சொன்ன ரீசன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாதான். சப்போஸ் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு எதனா அந்த மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவங்க சைடில் நின்று பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே. அண்ட் இவங்க சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்களே, இல்லை அதை ஒரு விஷயத்தை வச்சு யாருன்னா இவங்களை ரொம்ப கார்னர் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப இன்செக்யூராக பயப்படுறாங்க. அந்த ஒரு பயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்படியும் இருக்காங்க. இவங்க தாங்க ஹைலைட்டு. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கவே கிடைக்காதான், இல்லை அது நிறைவேறாதான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவங்க சொன்னாங்க பாருங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாக மோமோ சாப்பிட்ணுன்னு ஆசையாக ஒரு நாள் இவங்க மோமோ சாப்பிட்லான்னு அந்த கடைக்கு போகும்போது அந்த கடையை காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மாதிரி ஒரு அன்லக்கியான ஒரு பர்சன். எனக்கு அதனால் கல்யாணத்தை பார்த்தா ஒரு பயம். எனக்கு இந்த சின்ன விஷயத்துலேயே லக்கு இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு அதில் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு கோபிநாத் சார் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறதுக்கு நான் அரௌண்ட் 1 lakh சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு அண்ணனுமே இருக்கிறாரு. 1 lakh சம்பாதிக்கிறீங்க, கூட அண்ணன் இருக்காரு, நல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது, இதை விடுவாங்க, உங்களுக்கு இந்த லக்கை நினச்சிலாம் பயம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்தாரு. ஒரு சில பேர் இப்படிலாம் பயப்படுறதுக்கு காரணம் மேபி அவங்க பாஸ்ட் லைஃப்பில் அவங்க நினச்சது எதுவுமே நடக்காமல் இருந்தது தான் போல. இல்லை, இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காராம். இவருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கமிட்மெண்ட்டை நினைச்சு பயப்படுறாரு. என்னால் சுதந்திரமா இருக்க முடியாது, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸு கூட போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ரீசன் சொல்லியிருந்தாரு. அதுக்கு கோபிநாத் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கல்யாணம் பண்ணா இப்படிலாம் இருக்க முடியாது தானே, கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படி போய் கிரிக்கெட் விளையாடவே, இல்லை போயிட்டு ஒர்க்ல பண்ணிட்டு இருப்பேன், அண்ட் பெண்கள் போடுற கண்டிஷன்லாம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் துணி துவைச்சா நீ துணி தைக்கணும், நான் வேலைக்கு போனா நீயும் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அது பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் பாத்திரம் கழுவுனா நீ பாத்திரம் கழுவணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் பாத்திரம் கழுவுனா என்னோட போட்டோ ஸ்டுடியோ போய் யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணாரு. அதுக்கு கோபிநாத் என்ன கேட்டாருன்னா, அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்கன்னா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இப்பவே அவர் ஆரம்பிச்சுட்டாரு இவரோட டாமினேஷனை. கோபிநாத் அதுக்குமே கேட்டாரு, அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க, நீங்க வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட பிஸ்னஸை விட்டு வீட்டை பார்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டது. அது எப்படி நான் என்னோட பிஸ்னஸை விட முடியும்னு கேட்டாரு. அட, உங்களுக்கு ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னின்ற மாதிரி அந்த மூமெண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்துல இவர் என்ன ரீசன் சொல்லியிருந்தாருன்னா, பெண்கள் ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க, அதுதான் எனக்கு பயமா இருக்குன்னு. உண்மையிலேயே இவர் தான் கல்யாணத்தில் கண்டிஷன் போடுறாரு. இவரை பார்த்து தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பயப்படணும். அண்ட் மக்களே, இப்போ ஃபைனலாக இந்த நீயா நானா எபிசோடுக்கு கெஸ்ட்டாக நம்ம பிக் பாஸ் திவ்யா வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த எபிசோடை முடிக்கிற விதமாக நம்ம கோபிநாத் சார் என்ன கேட்டார்னா, கல்யாணமே பண்ணிக்க வேணாம்னு நினைச்ச உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, நான் சின்ன வயசுல ரொம்ப ஜாலியாக இண்டிபெண்ட்டாக இருந்தேன். என்னோட இண்டிபெண்ட்டை மற்றவங்க
அடுத்தவங்க யாருன்னா வந்து கெடுத்துருவாங்களோன்ற பயம் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலியில் எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துமே எனக்கு பயம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படிலாம் பயம் இருக்கும்போது எதனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை வந்துச்சுன்னா, நான் ஒரு இடத்துக்கு தனியாக போகிறேன்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் ரொம்ப வந்து என்னை பார்த்துக்கணும், அங்கே நான் தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருக்கும். சப்போஸ் நான் எங்கள் அப்பா கூட ஏதோ ஒரு கடைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் வந்து எதை பற்றியுமே யோசிக்க வேணாம், நான் அப்பா கூட போகிறேன் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் எனக்கு இருக்கும். நான் வந்து அங்கே வந்து எங்கள் அப்பா என்னை பார்த்துப்பாரு, நான் கூலாக இருக்கலாம், நான் ஏன் இதை பற்றிலாம் யோசிக்கணும், நான் ஏன் சேஃப்டியை பற்றி யோசிக்கணுன்ற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இவங்க தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க, என்ன தான் நான் வந்து நிறைய விஷயங்கள்னால கல்யாணத்தை பார்த்து பயந்து கல்யாணத்தை அவாய்ட் பண்ணாலும் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், எனக்குன்னு ஒருத்தங்க என்னோட லைஃப்பில் தேவை. அவங்க இருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் எப்பவுமே லைஃப்பில் பதட்டமாக இல்லாமல் என்னை பார்த்துக்க ஒருத்தர், அவங்களோட அரவணைப்பில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், இல்லை நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ கல்யாணம் தேவை அப்படின்ற ஒரு டெசிஷனை வந்து நான் இதுக்காக தான் எடுத்தேன். எனக்காக என்னோட பேக்கில் யாரோ ஒருத்தர் இருக்கணும், ஏதோ ஒரு நபர் எனக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற டெசிஷனுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூரான ஒரு ஆன்சரை அவங்க பண்ணாங்க. சரி மக்களே, இந்த எபிசோடில் நிறைய பேர் நிறைய ரீசன் சொன்னாங்க. நான் சொன்னது வந்து கொஞ்சம் ரீசன் தான். ஆனால் மோர் ஓவர் கல்யாணம் ஏன் பண்ணிக்க மாட்றாங்க அப்படின்னு மெஜாரிட்டியான ரீசனை பார்த்தா ஒரு சில ரீசன் தான். ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களோட மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து பயப்படுற ஒரு சில பேரும், அண்ட் ஆல்ரெடி அவங்க ரொம்ப பேஷனேட்டாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பேஷனேட்டாக அந்த ஒரு ஒர்க்கை பண்ண முடியாது, அவங்களோட ப்ரொஃபஷன் எதனா பாதிக்குமா, அந்த இண்டிபெண்டன்ஸி வந்து கெடுமா அப்படின்ற ஒரு பயத்தில் ஒரு சில பேர். இவ்வளோ நாள் தனியாக இண்டிபெண்ட்டாக இருந்துட்டோம், இப்போ இன்னொருத்தர் கூட லைஃப்பை ஷேர் பண்ணும்போது நிறைய நம்மளை மாற்றிக்க வேண்டியதாக இருக்குமே, அது செட் ஆகுமா ஆகாதா, நம்மளோட இண்டிபெண்ட்டான ஒரு வாழ்க்கை அது கெடுக்குமா, இல்லை அவங்க கூட நம்மளுக்கு கனெக்ட் ஆகுமா, வரவங்க நல்லவங்களாக வருவாங்களா கெட்டவங்களாக வருவாங்களா, எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நம்ம எங்கே ஏமாந்துட போகிறோமோ அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பயமும் கூட இதில் வந்து நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ ஏன் நிறைய பேர் இன்னும் வயசானாலுமே லைஃப்பில் செட்டில் ஆனாலுமே நிறைய விஷயங்களை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாலுமே இன்னும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான மேஜர் ரீசன்ஸ் இதெல்லாம் தான். இப்போ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், எதனால் கல்யாணத்துக்கு இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ பயப்படுறாங்களே, இவங்க பயப்படுற அளவுக்கு அந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் பயப்படக்கூடிய விஷயம் தானா, உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குது, இவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் சொன்னீங்கன்னா என்ன சொல்வீங்க அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். நானும் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சரி மக்களே, இன்னைக்கு கல்யாணம் ஆகாதவங்க ஏன் கல்யாணத்தை பார்த்து பயப்படுறாங்கன்ற இந்த ஒரு வீடியோவை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Isaac.